ஒரே இதில் டேட்டா விட்டுடலாம்னு நினச்சேன். இப்போ 2 வீடியோ அப்படியே பெண்டு வந்துச்சுலடா ராக்கி மேம். ஒரு தூரம் நாங்கள் எங்கேயோ போனோம். ஃபஸ்ட்டு வால்பாறைக்குன்னு நினைக்கிறேன். முத இப்போ போகிறதுன்னு நினைக்கிறேன். இப்படி போய் இப்படி நிற்கிறோம். மேலேருந்து பஸ் வந்து இப்படி நிற்கிது. மூணாருக்கா போகும்போது அதுலேயும் இப்படி இதுவாது பரவாயில்லடா. மூணாரில் இப்படி இருந்துச்சு. இப்படி திரும்பணுன்னா திருப்பி இப்படி திரும்புகிற இடத்துல இப்படி நிக்குது. எப்படி ஏற முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே பார்க்க மாட்டாங்க. நீ ஃபோன்ல இப்ப பாரு அழகா இருக்குல்ல. வண்டி ஓட்டுற பேட்டர்ன் இதான் இருப்பேன். ஃபுல்லா அந்த சைடுல பார்க்காம கரெக்ட்டா அந்த ரோட மட்டும் தான் பார்க்கணும். மேலேயும் இப்ப நாங்க பக்கத்துல இருந்து கத்துவோம், ஐயோ இந்த வியூ நல்லா இருக்குல்ல அப்படின்லாம். நம்ம டக்குன்னு பார்க்க கூடாது. நம்ம வண்டியில வரவங்கள்ட்ட சொல்லிடணும், சவுண்ட் கொடுக்க கூடாது. அவங்க சவுண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. நாங்க வெயிட் பண்ண சொல்றோம். நாயை மட்டும் தான் ஐ டு ஐ கான்டெக்ட் பண்ணக்கூடாது, அனிமல்ஸே பண்ணக்கூடாது. எந்த அனிமல்ஸை ஐ டு ஐ கான்டெக்ட் பண்ணக்கூடாது. நான் பேசாம இப்படியே பார்க்குறேன், சிறுத்தை என்னைக்கு எங்கேயாவது பார்த்துட போறேன் கண்ணை. அதை பார்த்தீங்கன்னா நீ அதை அட்டாக் பண்ண போற, அவரோட சண்டைக்கு போக போற நினைக்காது. அது யாரோட சண்டைக்கு போற நம்ம அது தேடிட்டு இருக்கோம். அதே மாதிரி மிருகத்துக்கு முதுவை கட்டக்கூடாது. புலி சிங்கத்துக்கு முன்னெல்லாம் 20 கிலோமீட்டர்னா புலி இருக்கா, ப்ளூ கார்ட்னா டக்குனு அட்டாக் சிறுத்தை இருக்காங்க. இந்த 5வது போஸ்ட் இப்போ ஊர் வருது தெரியுதா? 5வது இதுமா பரண்டா திம்பம்னு ஊர் வருது. சூரு திம்பம் திம்பம் வந்திருக்கு. அப்ப இனிமேல்னா அனிமல் ஸ்டார்டிங். ஐயா இறங்குறப்போ இதுனா அதான் ரொம்ப பீதியா இருந்துச்சுக்கண்ணா தான். ஜாலியா இருக்காங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டு இருக்காங்க. வெற்றிகரமா தாண்டியாச்சு ஒரு இடத்த. எப்படி ரஹீமே, ஒரு விஷயம் தெரியுமா? 3வது பண்டிகை இறந்து எனக்கு கால் ஆட வந்துருச்சு. வெளியில காட்ட தெரிஞ்சிச்சு. அதனால நீங்க அப்படியே விட்டு விட்டு ஆடுச்சு. என்ன பெண்டு ஒரு மாதிரியான பெண்டு இந்த பனி. அப்ப என்ன செய்யணும்னா நம்ம மனசை பலப்படுத்திக்கிட்டு ரோட பார்த்து நம்ம ஓட்டிடுவோம். அப்படி நம்பிடுறேன். இப்போ பயந்துட்டோன்னு வச்சு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தண்ணி வாங்கி கேட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வந்து எப்படி முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். நம்மளால முடியாது. அவ்வளோதான். இறங்குது. அட்டாக்கு காமிக்கிறதுக்குன்னா எல்லா வீடியோவும் எடுத்துட்டு இருக்கேன். அது பேம்பு. இந்த ட்ரிப்ல தான் ஒரு மானுக்கு ஒரு மிருகத்தை பார்த்து மலை ஏறினதுல புரியல. ஆமா, ரோட்ல நிக்கிற மானை பார்த்துருக்கோம். ஆமா, ரெண்டாவது காட்டுக்குள்ளேயே போயிருக்கோம். அந்த இடம் நல்லா இருந்துச்சு. விக்கச்சுக்கமான மான்மா எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க தான் ரெடியா வச்சுக்கணும் காட்டுக்குள்ள போகும்போது. சரி, நான் இதுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே அந்த செக் போஸ்ட் வந்தோடனே நீ நினைச்சு நீ ரெடியாக ஃபோன் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இன்னொரு தண்டை பார்த்துக்கலாம். முடியலையா, அவசரப்பட்டு நான் வச்சுக்கிட்டேனோ? இல்லை, இது நார்மல் ரோடு தான், இறங்குது. அந்த ரோட்டுக்கு வரணும்ல, கீழே இறங்கும். கண்டிப்பா அப்போ கீழே இப்போ இங்கிட்டு பண்ணிடுறோம். ஆனால் இங்கிட்ட வந்து பெண்டு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இறங்கும்போது இதை மலையில் ஏறும் போது 2 விஷயம் தான். செகண்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியர் தான். தேர்ட் கியர்லாம் மாற்றக்கூடாது. அந்த 2 கியரில் தான் வண்டி இழுக்கேன். 3வது கியர் போட்டு வண்டி இப்படியே உட்காந்துக்கிறேமா. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது நல்ல ஸ்டேரிங்கை கான்ஃபிடண்டாக பிடிச்சிக்கிறேன்னு. இந்த பெண்டில் ஏற்றும் போது என்ன செய்யணும், ஆக்சிடென்ட் கரெக்டாக கொடுக்கணும். கொஞ்சம் கூட கொடுக்கணும். கொடுத்தோம்னா சரதனை எழுதுறான். பிரேக்கில் கால் வச்சுட்டு ஏற்றணுமே. பிரேக்கில் கால் வைக்கக்கூடாது. மேலே ஏற்றும் போது சூப்பராக இருப்பான் பாதி. நல்லா இருக்கு. மூங்கில் போடுறா தம்பி. அது வண்டி எடுக்காதுடா, நீ தொலைட்டுண்டா அப்புறமேட்டு இல்லை அப்படின்னு விபத்தில் இல்லை. நம்ம எதுக்கு என்னடா அழகான சீனரி. மூணாரெல்லாம் போனீங்கன்னா தேயிலை தோட்டமாக இருக்கும்டா, அது நல்லா இருக்கும். அது ஒரு அந்த சிலேஷன் வேற மாதிரி இருக்கும். அனிமல்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பாரு, மெதுவா பாருங்க. இங்கிட்டு பாரு, இதுல இருக்கும் அனிமல்ஸ் இருக்கும். நிக்கிறாங்க பத்தியா? வெயிட் பண்ணி போட்டோ எடுக்கலாம். நிறைய பேர் இந்த இடத்துல அந்த ட்ரெஸ்லாம் போட்டு போட்டோ எடுப்பாங்க. இந்த காட்டி விட. ஆனா ஹனா பயந்துருச்சுல செகண்ட் பெண்ட்ல ஏறும்போது. ஆமா. ஆனா இல்ல, தனியா தான் பயந்தேன். என்ன சொன்னா? தனியா தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
எனக்கு நான் அந்த இது பார்த்துட்டு கூட யூடியூப்ல ஹில்ஸ் பார்க்கல 7வது பெண்டு 9வது பெண்டு ஒரு வண்டி இப்போ டப்புன்னு விழுவுது. ரொம்ப டேஞ்சரஸான காட்டி தான் மலைப்பகுதி தான். அனிமல்ஸ் இருக்கு, பெண்டும் ஒரு மாதிரியான பெண்டு, நார்மலான பெண்டு இல்லை. வண்டியை பணிக்குது முன்னாடி ஒரு வண்டி. இன்னைக்கு கொடுமை பனி வேற. நீ ஜசூரே நீ அந்த நைட் வண்டி எடுத்து சொல்லி யோசிச்சு பாருங்க, ஓட்ட முடியுமாடா? சூப்பரா இருக்கும். சூப்பர். விட மாட்டாங்க எனக்கு. ஆனால் அது ஒன்றும் இல்லை, இவனுக்கு வயசு வரும்போது நம்ம பின்னாடி உட்காந்து போய் இவனை ஓட்ட சொல்லணும். ஆமாடி நான் சொல்ல மாட்டோமா இப்படி நான் தான் ஓட்டுவேன். அம்மா டக்குன்னு வலிக்கிட்ட என்னாமோ டயரு வலிக்காம ஓட்டணும். தனியா கண்டு போன கூட்டிட்டு போவேன். வேமா ஃபர்ஸ்ட் டிரைவிங் இதெல்லாம் இல்ல பின்னாடி தனியா பயந்து இங்க பாக்கவா? சாவடி. ஏய் ரெண்டு பக்கம் நல்லா இங்கிட்டு பார்க்காத ஜசூரே, இங்கிட்டு பாரு மேல இதுல பாரு மிருகம் இருக்கு. எமரிக்கமே தெரிஞ்சா நேருக்கு நேர் வா. அது விஷம் காதுல விழுந்து சொல்லுவாங்க கடல் கிட்டையும் காற்று விலங்குகிட்டையும் நம்ம இது வீராப்பா பேசக்கூடாதுன்னு. ஏன் அவன் ஏதாவது பேசினாதான் அது ஒரு காட்டிட்டு போயிடும். அதுக்குன்னா புரியாது நம்ம லாங்குவேஜ். இது நிறைய பழமொழி சொல்றாங்க. எங்க இருந்து கத்துக்கிட்டா? அப்புறம் கடலுக்கு போயிட்டு ஒரு 2 பேர் போயிட்டு இது உண்மைக்கே இதுதான் நல்ல த்ரில்லிங்கா இருந்தது. ஆமா தலி உண்மை. எல்லாமே த்ரில்லிங். சிறுத்தையே ஒரு 2 போட்டோக்கு வா. சிறுத்தை அவர் மூட்டையில கட்டிட்டாரு. இங்க இங்க பாருங்க கரெக்டா அங்கட மட்டும் பனியா இருக்கு. செமையா இருக்கு இந்த பாரு பாரு. இடையில உள்ள இது நல்ல இதவையும் விடுறா. இதை ஐயோ மிலிட்டரி ஆபீசர். நீ அதை எடுத்தா இதை எடுத்தா சின்ன பையங்கிறது கரெக்டா இருக்குடா. வியூவை விட்டுட்டு மத்ததை எடுத்துட்டு இருக்க. நம்ம கவர் எடுத்து தர பாத்துடுவாங்களோ? ஏன்டா மிலிட்டரி ஆபீஸர் குப்பை பொறுக்க விட்டுருக்காங்க? ஃபாரஸ்ட். ஐயோ தெரியாம அதை எடுத்துட்டேன். போச்சு. சேனலை பேன் பண்ண போறாங்க. வேலை செய்யறவங்க நான் இப்ப அது வீடியோ எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? இல்லக்கா எந்தெந்த பெண்டில் நிற்கிங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க. எல்லா பெண்ட்லயும் நிக்காது. தண்ணிய கொட்டுது இல்லைங்க மச்சி, அந்த ஏரியா சைடு போகும்போது கொஞ்சம் சேஃபா அவங்க இருப்பாங்க. வந்து ஜோன் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கதான் வரும், அவங்க கேமரா வச்சிருப்பாங்க. அதுக்கு இங்க வரக்கூடாதுன்னு இல்ல, அதுக்கு கூடலாம் தெரியாது. ஆமா அதுக்கு தெரியாது. இதை முன்னாடி போய் வந்துச்சுன்னா அவங்க தற்காப்புக்கு ஏதாவது துப்பாக்கி வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. ஆமா இவங்களே பொறுக்க விட்டுருக்காங்க. வீடியோ எடிட் பண்ண தெரியாது. பொறுக்க விடலாத்தமா அவங்களாதான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால காட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கடமை காட்டை பாதுகாக்க கடமை வணிகளா எல்லாரும் ஈடுபட்டு போறாங்க. சீனியர்ஸை பாருப்பா. இதுதான் உண்மையான காடு. என்ன காட்டுக்குள்ள வண்டி ஓடுது. காடு மலை ரெண்டுலயும் முன்னாடி தான். தேக்கடியே காடு இருக்கு. நம்ம அவ்வளவு காட்டுல போடலாம். ஆமா அது வந்து சும்மா காட்டுறது தானே. அங்கேயும் மான் பார்த்தோம் அன்னைக்கு. அது தூரத்துல பார்த்தோம். கொல் கேனா கால் அந்த கலையில எழுதிருந்துச்சு ஒண்ணுமே புரியல. வாசிக்கணும்டா. நம்ம கர்நாடகா ரீச் ஆயிட்டோம். ஐயோ கர்நாடகா பாஷை பேசணுமா? அப்ப கர்நாடகத்துல என்ன பேசுவாங்க? ஜாபு ஜாச்சு என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? தன்யா தெலுங்கு, மலையாளம், கன்னடம், கர்நாடகத்துல என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? தெலுங்கா தெலுங்கா? கன்னடா. ஆந்திர பிரதேஷ்ல ஹிந்தி. தெலுங்குடா. தெலுங்கு. சரி எடுத்து விட்டானோ எவ்வளவு விட்டான் அவ்வளவுதான் தெரியும். சூப்பரா தெலுங்கு படம் பாப்பான்னு சூப்பரா இருக்கு. இறங்கிட்டோம். அக்கா வாழைப்பழம் கொடு. அக்கா ஏதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது வாங்கிட்டு வர மாட்டேன் அது கொடுக்காதா ப்ளீஸ். நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னாங்க. எல்லாக்கா நெஞ்சு கறிங்க பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? அக்கா கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்க எடுத்துமா கட்டிக்க நல்லா இருக்குங்க. இதா இருக்குங்க. நீங்க சாப்பிடாம இருக்கிறது உங்களுக்கு உங்ககிட்ட புலி வராது, சிறுத்தை வரா. ஏன் சொல்லு? நான் பார்த்தப்ப ஏன் வரான்னு சொல்லு. எடுத்துட்டு மாடு நடக்குதா தைரியமா? மைசூர் 108 கிலோமீட்டர். 108 108 இது ஃப்ரீசர். நம்மளும் ஏசி போட்டுருந்தோம். மைசூர் கடத்துறாம பெங்களூரு. ஆமா சரி இந்த வண்டி நல்லா தான் போயிடுச்சு. இதை விட எனக்கு அதுதான் பயமா இருந்துச்சு. எனக்கு பயம் என்னங்க வந்துச்சு. ஒரு பில்டிங். ஓ இது வந்து ஃபுல் லோட்ல போறான். அதனால தான் எனக்கு இழுத்துருமா. நம்ம எப்பவுமே வந்து ஃபுல் லோட்ல போனோம். அதிகமா இருக்கு. தேக்கடி போகும்போது வந்து 5 பேர் தான் போனோம், 6 பேர் தான் போனோம். இப்போ கரெக்டாக ஃபுல் லோடு 8 பேர். இந்த வண்டியோட ஃபுல்லிங் கெப்பாசிட்டி பார்த்தாச்சு. போ இங்கே பாரு
அது இடு அது இடு. இங்கிட்ட ஒரு பாலம் போகுது. ஒரு டப்பாக்கார் வேற வந்து மறைச்சிருச்சு. அப்படி பாதை இறங்குதுக்கா. அதுவும் அந்த இடத்துல ஒரு சில இடத்துல மட்டும் அந்த பனி அதிகமா இருக்கு. அதேமாதிரி ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பைக்கில் கூப்பிட்டாங்கன்னா ஹில்ஸில் எப்பவுமே போகக்கூடாது. சரி. அது சில கூப்பிட்டா வாடா தைரியமாக போகலான்ட்டு. ஹில்ஸில் மட்டும் நம்ம காரில் போயிடலாம், நம்ம பைக்கில் போகக்கூடாது. பஸ்ல கூட போயிடலாம். நான் பைக்ல உனக்கு என்ன இறங்கி சொல்கிற அட்வைஸ் உனக்கு நான் போவேன். தூரத்துல என்னமோ இருந்துச்சுடா உள்ள. போவானா கருப்பா. பைக்ல போவானா கார். எனக்கு 3வது பெண் வந்தோடனே வண்டி வண்டி நிறைய பேர் நிற்கிது. அண்ணே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறவா? ஒரு ரொம்ப சென்ட் பண்ணாரா, ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி மட்டும் சென்ட் பண்ணுங்க. எடுத்தேரே 2 வீடியோனா ஒரு வீடியோல முடிஞ்சிருக்கு. எங்க அம்மா கட் பண்ணி விட்டாங்க. வா 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 ஸ்ட்ரைட்டா. இந்த ராலி வேற. அம்மா ராலி இல்லடா லாரி. லாரி லாலோ கண்டெய்னர். லாலோ. இந்த ரோட பாரு. சூப்பராக இருக்குல்ல? இந்த ரோட மட்டும் போய் கவர் பண்ண போறேன். அங்கே ஒரு வழி தெரியுமா? வால்பாறைக்கா சூப்பராக இருக்குங்க. நம்ம 3 பக்கம் 2 பக்கம் தேயிலை இருந்துச்சுல்ல. அந்த சைடு வால்பாறைங்க. வால்பாறை மேலே ஒன்றுமே இருக்காதுக்கா. வால்பாறை மலையில் ஏறோம்ல, அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீ ட்ரெயினில் மைசூர் வந்தாலாம் இது என்ஜாய் பண்ண முடியாது. ட்ரெயின் இங்கிட்டலாம் வராது. ட்ரெயின் எப்படி வரும், நேரம் சாதர் ரூட்டில் தான் வரும். பெங்களூர் வந்து அந்த ரூட்டில் சுற்றி வரும். இதுக்குள்ளே தான் பழகு. கார்ல வந்தா மட்டும் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கலாம். பசிக்குங்க யாருக்கு? மாமா. ஒண்ணுமே தெரியல. இது மட்டும் டேட் இருக்கு. இது மட்டும் கண்ணா காதான்னு மட்டும் இருக்கா? சரி சரி ஊற்றி விடுமா. அது 2 ஒரு ட்ராப் ஊற்றி. சுத்தி ஒன்று எடுத்துட்டேன். மலையில் நினைடியாடா டேய். ஜூன் நான் ஒரு வியூ எடுத்துக்கிறேன். இதை மட்டும் கட் பண்ணிடுறேன்.